லவர்ஸ் வந்தால் ரூட் பிரகாரம்லாம் போய் தாராசுரம் அது போகணும்ட்டாங்க. லவர்ஸ் பூங்கா ஏங்க எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராங்க மகாது வாரங்க வீடியோவே வேணாண்டா. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன் விளாக், ரொம்ப நாளாக இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ திரும்ப ஒரு ஃபன் விளாகு, ஸோ ஒரு புது கான்செப்டாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்திருக்கோம் ப்ரோ? இது வந்துட்டு லவ்வர்ஸ் பூங்கான்னு சொல்லலாம். இல்லை இது வந்து தாராசுரம் கோயில். ஆனால் இப்போ அது கோயில் இல்லை, கொஞ்சம் நாளாக பூங்கா. கொஞ்சம் நாளாக இது வந்து ஒரு லவ்வர்ஸ்க்கான பூங்காவாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்துருக்கோம். நீங்கள் வந்து விளையாடலாம், ஐ மீன் கிரிக்கெட் விளாட்லாம், ஃபுட்பால் விளாட்லாம், எதில் வேணால் போகலாம். சந்தாக தான் இருக்கும், அதை சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் எதுவும் க்ளீன் பண்ண அவசியம் கிடையாது. புல்ல சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வருது. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த இடமே வந்து வேறு மாதிரி ஆகிடும். கோயிலுங்கிறத நாளைக்கு எல்லாருமே மறந்துடுவாங்க. மறந்துட்டு இந்த இடம் கோயில் மட்டுமா, ரோட்டையே மறந்துடுறாங்க. அதே மாதிரி பைபாஸே நிறையா வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னங்க அது இந்த இடத்துல வந்து நாங்கள் நாளைக்கு இல்லை, இன்றைக்கி வந்து நாளைக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே உள்ளவங்க, இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் கேட்போம், லவ்வர்ஸ் டே வழக்கமாக எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து நாளைக்கு போலீஸ்லாம் உள்ள வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அது உண்மைதான். அது கொஞ்சம் கல்யாணம் முன்ன உங்கள் வீட்டில் ஒத்துக்கலை சப்போஸ் அப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்துடுங்க. வீட்டில் பேசிடலாம், போலீஸ் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இது ஃபாலோ பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு செம்ம ஃபன்னு இருக்குது. வெல்கம் டு தாராசுரம் கோயில் டூர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தாராசுரம் கோயிலுங்கிற பேர் எல்லாரும் மறந்துருங்க. இது வந்து தாராசுரத்தில் இருக்க ஒரு லவ்வர்ஸ் பூங்கா. கொதிக்குது உன்னை பார்க்க. நாளைக்கு வந்து இந்த தாராசுரம் இல்லை, கும்போணத்தை சுற்று வட்டாரம் எல்லா ஊர்லேருந்தும், கும்போணனும் இல்லை, தஞ்சாவூர்லேருந்து வரானோ, திருவாரூர்லேருந்து வரானோ, பொண்ணுங்களை மட்டும் தான் கூப்பிட்டு வரானோ. நாங்கள் வைத்தறிச்சலில் பேசல, நடக்கிறத சொல்கிறோம், நடக்கிறத சொல்கிறோம். ஸோ இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்பவம் நம்பர் 1 வந்து நம்ம போன வீடியோவில் வந்து சித்தார்த்தோட லவ் பற்றி கேட்டிருந்தோம். 9 மாதம்னு சொன்னார். 9 மாதமா இன்னும் பிரேக்கப் ஆகலன்னு கேட்டிருந்தோம். இன்னும் கொஞ்சம் நாள் அது பிரேக்கப் ஆக போகுது. அந்த அளவு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு இதில் வந்து நின்றுச்சு. இது என்ன காரணம்? வீடியோவோட விளைவுகள். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமா இருக்கு. எப்பா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற தலைவா. சும்மா 9 மாதம் நானும் ஆஹா நம்மள சண்டே வராதுடா. டே 1 ஆரம்பிச்சா சரியா, சரி விட்டு எப்பயும் போடுற சண்டை தானே அப்படின்னு நார்மலாக விட்டுட்டோம். டே 2 நாளைக்கு என் தலைவர் இங்கே வர வேண்டியது. இல்லை நான் ப்ரோ ஏங்க எல்லாம் ஊரில் இருக்குங்க, அதெல்லாம் வராதுங்க. லவ்வர்ஸ் எல்லாம் என்ன தெரியாது, இது லவ்வர்ஸ் டே கூட்டு வரல இல்லையா? வருஷம் ஒரு லவ்வர்ஸ் டேக்கும் ஒரு பொண்ணு அப்படிலாம் இல்லைங்க, சும்மா இருந்தாருங்க. தாராசுரம் கோயில் நான் ஏன் இவரை கூப்பிட்டு வந்தேன் இந்த விளாகில் அப்படின்னா, தாராசுரம் கோயிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சவர் சித்தார்த் மட்டும்தான். இப்போ இங்கே வர ஒருத்தர் உட்காந்து தெரியாது. வண்டியில் வர வரைக்கும், கும்போணத்தில் கிளம்ப வரைக்கும் ஒரு ஃபோன் வரல அவருக்கு. இதோ தாராசுரம் தானே ஃபோன் வந்துருச்சு, சொல்லிட்டு இருக்கா தாராசுரத்தில் தான் இருக்கேன் வரியான்ட்டு கேட்டுட்டு இருக்கா. நாளைக்கு தான் வேலண்டைன்ஸ் டே. ஆனால் இந்த வீடியோ வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வரும். ஸோ அப்போ வந்து இன்னைக்கு தான் வேலண்டைன்ஸ் டே. அவ்வளோதான். எங்களுக்கு வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு வீடியோலாம் எடுத்தால் செட் ஆகாது, போஸ்ட் பண்ண லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கே எடுக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆளுக்கு மட்டும் வர மாட்டாங்க, இந்த மாதிரி ஃபாரினர்ஸ். நாளைக்கு இந்த கோயில் எப்படி இருக்கும்? நாளைக்கு இப்படி தான் என்ன சொல்கிறீங்க? நாளைக்கு என்ன நாளும் தெரியுமா தெரியாதா? நல்லா தான் இருந்தது. யாரும் கேட்குறது ஒரு வாட்ச்மேன், ஒரு செக்யூரிட்டி தான் ஒரு பையன் இருக்கும். முன்னாடி போலீஸ் இருந்தாங்கல்ல, வருவாங்க. ஒருத்தன் சொல்றாலும் எது கேட்க மாட்டாங்க. அவனுக்கு சொல்றவனுக்கு கெட்ட பேர் தான் வரும். உண்மைதான், நல்லா தான் இருந்தது. பாதுகாப்பு போலீஸ் வரும், நாளைக்கு வரும். நம்ம நாளைக்கு வரும். ஒரு 2 டிப்பு வரும். ஆனால் அதுவும் அவரும் வந்து கண்டிக்கிறாரு. செல்லெல்லாம் புரியுது போகுது, அதையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து லவ்வர்ஸ் வந்தால் பிரகாரம்லாம் போய் தாராசுரம் அது போகணும்ட்டாங்க எல்லாரும். அவரும் வந்து கண்டிக்கிறார். இல்லை போலீஸ் போயிட்டே தான் இருக்கு, வந்து செல்போன் எடுத்து போடுறது, அடிக்கிறது, எழுதி போடுறது, கேட்கறது, ஃபோன் பண்ணுறது எல்லாம் செய்கிறாங்க. அப்பயும் கேட்க மாட்டாங்க. மக்களாக திரும்புங்க. போலீஸ்கார் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ஐயோ நமக்கு நாங்களே இப்போ எங்கள் வயசெல்லாம் என்ன இருக்கு, நாங்களே எதுவுமே தெரியாது உட்காந்துருக்கோம். இந்த கோவில் இருக்கவங்க சொல்லி பார்ப்போம். போன லவ்வர்ஸ் டேக்கு ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன், ஃபோட்டோ எடுத்து கிளம்பி போயிட்டேன். லவ்வர்ஸ் டேலாம் கிடையாதுங்க எனக்கு. பாருங்க
பொய்யா சொல்றாரு. பொய்யெல்லாம் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸோட காலைல போட்டோ எடுத்துட்டு லவ்வரோட மதியம் போயிடும். அப்படிலாம் கிடையாதுங்க. அதுதானே எங்க அப்படிலாம் கிடையாது. நான் அந்த அந்த விஷயத்துல நான் ஒருத்தே கிடையாது. நான் சொல்றேன் அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு நடுங்கிடுவேன். நான்லாம் சத்தியமா நம்ப மாட்டாங்க யாருமே. உண்மையிலங்க போன வீடியோ கமெண்ட்ல என்னென்னமோ பேசுனாங்க. சத்தியமா யாரும் நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். பேச பிடிக்கலாம் தங்கச்சி ரீல்ஸ் எழுதி தங்கச்சின்னு யூஸ் பண்ணிடுறது. அப்படியே அவ்வளவுதான். அவ்வளோதான். இந்த வீடியோக்கு சித்தார்த்து தான் எட்டிங்க. நிறைய ஃபேன்ஸ் பேஸ் உருவாகுது. இன்னும் இந்த பொண்ணுங்க ஃபாலோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் இன்னும் திருந்தலாமா ப்ரோ? ஏன் ப்ரோ லவ் பண்றாங்க ப்ரோ? அப்பெல்லாம் இல்லை ப்ரோ, தப்பா சொல்ல. சிலர் லவ் பண்றாங்க. சிலர் ப்ரோ ப்ளீஸ் சே ஹாய் ஃபார் வீடியோ. Hi. யூடியூப் சேனல் வீடியோ. யூடியூப் சேனல். What? யூடியூப். YouTube? Yeah. You're a YouTuber? ஓகே Oh, ப்ளீஸ் சே ஹாய். which channel? Hi. மிஸ்டர் ஜூனியர் vlog. I say Grüezi. You know what it means? It means hi in Switzerland, you know? Where are you guys from? கும்பகோணம். கும்பகோணம். This place. here? Yeah. Native place. Gang from here. Yeah. யூ ஃப்ரம் Switzerland. Oh, nice. Well, nice, you know? Yeah. Hey. So, what YouTube channel you have? 1 million follower? No. $1,000 per month you make? No. No? Very small? Just beginner. You don't Beginners. have TikTok in India. How can you make? Why no TikTok No in TikTok. India? Huh? No TikTok TikTok. also banned. Instagram. Instagram. Instagram trending. Instagram is nothing. You know? You need to have TikTok. TikTok. Huh? No TikTok. You don't have VPN. I understand. VPN. Drinking? No. Oh, we don't drink. No. Going to Bangkok. You start a business. Going to Pondicherry. Pondicherry. What You are going to business? Pondicherry. Food business. But what business you want to run? Food trucks. Food trucks. Oh. Coming soon. What? No. South Indian food or you do some specific Chinese food, South Indian food, or North Indian food. Indian people love Chinese food. Huh? Yeah. Buy out chicken rice. That food. Oh, I would love to have some Chinese food now. Yeah. Do you know how to cook Chinese food? No. No, you have no clue. Okay. YouTube. YouTube will tell you, huh? Yeah. Food truck, very good. What's your name? Mark. Mark. You Super have name. to come to Switzerland and you can do food truck for South Indian food. Okay, guys. Okay, thank you. Bye. கைஸ், நாளைக்கு ஒரு முக்கியமான மேட்ரு என்னன்னா, வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி யாரும் தாராசுரம் கோயிலுக்கு வராதிங்க. ஏன்னா வந்துட்டு இது நாளைக்கு வந்து ஒரு பெரிய ரைடு நடக்கும். பேட்டை படம் பார்த்துருப்பீங்க. ஸோ பேட்டை படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஏன்னா வந்து சித்தார்த் வந்து நிறைய கோர்ட்டுக்கு போயிருக்காரு டிவோர்ஸ் கேஸ்க்காக. அவருக்கு வந்துட்டு இட்ஸ் ஓகே இந்த இட்ஸ் ஓகே வச்சே நம்ம பொண்ணுன்னு சொன்னால் போதும், பொண்ணுன்னு பேப்பர் இருக்குன்னு நக்கிறாரு. அந்த மாதிரி கேஸ் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுங்க ஓடிடுவாரு. எங்க நாங்கள் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போயிருக்கோம். ஒரு இடம் ஃபுல்லாக சாமி ஐடி தெரியுதா? ஸ்ரீ பிரமாசன். இந்த வீடியோ வந்து கட் ஆகிடும், எடிட்டில் கற்றுக்கிறோம். எல்லாம் கட் பண்ணாது ப்ரோ. தெரியுதாடா? தெரியுது. ஓகே. அதாவது நம்ம ஆள் எப்படின்னா, நம்மளை லவ் பண்ணிட்டு இருந்தது, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தது, நானும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இது என்ன லவ்னா, எப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இலவுலாம் வந்துச்சோ அப்போ தான் அந்த லவ்வோட இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி இந்த நேரில் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுறது, லவ் பண்ணுறது இதெல்லாம் வேறு லெவலு. 90ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க நிறையா. ஓகே, எப்போ அந்த இன்ஸ்டாகிராம் வந்துச்சோ வேறு நமக்குலாம் இன்ஸ்டாகிராமில் தான் ப்ரப்போசல் வந்துச்சு. ஓகே இதாக நல்லா போச்சு. சரி ஓகே, நானும் கண்டினியூ பண்ணிட்டுருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா, பேச்சு வந்து நம்மள்ட்ட குறைய ஆரம்பிச்சிது. பேச்சு அதிகப்படியாச்சு, குறைய ஆரம்பிச்சிது. நானும் கொஞ்சம் வேலை விஷயமா அழிஞ்சதுனால பேச்செல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல பேச்சு கம்மியானது தான் கேப்புன்றது என்னாச்சு, நம்மளால வேற ஒருத்தவங்க கொத்திட்டான். இது எல்லா லெவலும் நடக்கிறது தானே. நம்மளால வேற ஒருத்தவங்க குத்திட்டான். நம்ம ஆளுக்கு அறிவு இல்லை, நமக்கு ஒரு ஆள் இருக்காங்க அறிவு இல்லை. அந்த அறிவு இல்லை இல்லாம பேசினா சேசியமா பேச வரும். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம அப்படி பேசக்கூடாது. கரெக்டு தான். கண்டிப்பா இந்த நீங்க பாப்பீங்க இந்த வீடியோவை. நான் இப்ப நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பேன். லாஸ்டா கேட்பேன். சொல்லுங்க கதை சொல்லுங்க. கதை சொல்லுங்க. ப்ரோ செட் ஆகல அதெல்லாம் சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்துட்டு எனக்கு நேரில் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை மீட் பண்ண வேணா, ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே சொல்லு அப்படின்னாலும்
நான் வந்து எப்படின்னா எங்கள் மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ அந்த உள்ள பூந்தவர் தான் மாமா பையன். எத்தனை வருஷம் இருக்குது கல்யாணத்துக்கு? சரி ரைட். அவன் மாமா பையனா இல்லை மாமா பையனான்னு தெரில. அவன் கண்டிப்பாக மாமா பையன் தான். அதனால் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி ஓகே பண்ணிக்க. நான் ஒரே வார்த்தை ஓகே பண்ணிக்க, இதுக்கப்புறம் நம்மளாம் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிக்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லிட்டேன். எனக்கெலாம் இஷ்டம் இல்லை, இதுக்கு லவ்வே பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போய் சரி மாமா பையன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்கள் அப்பா வந்து அவங்கள தான் கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. திடீர்னு வந்து மாற்றிலாம் எங்கள் அப்பாட்ட நான் மாற்றிலாம் பேச மாட்டேன், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் பண்ணுவேன். அப்பா இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பொண்ணாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது வந்து இது எப்போ யோசிச்சிருந்தா லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது கரெக்ட். இது லவ் பண்ண நிறைய பொண்ணுங்க பண்ணுற ஒரே தப்பு லவ் பண்ணுறது முன்னாடி நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பேசிடுதுங்க. கிட்ட வரும் ஃபீலிங்ஸு ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க, உன்னை தானே லவ் பண்ணுறேன், ஒன்று இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். அடுத்து க்ளோஸ் கொஞ்சம் கொஞ்சம் மீட்டப்ஸ், அப்புறம் அப்படியே கையை பிடிக்கிறதுலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இன்னும் க்ளோஸ் ஆகும். இன்னும் ரொம்ப டீப்பாக லவ்வில் இருக்கணும்னே நல்லா பேசுவோம். சண்டை ஸ்டார்டிங் ஆகும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுதான் சண்டை ஆகும். அப்புறம் நம்மளுக்கே ஒரு அளவு என்ன சண்டை போகிறோம். நான் அது இப்போ வந்து பொண்ணுங்க மேலே தப்பு தெரியாது, நம்மளால தான் சண்டை வருது போல இருக்குது அப்படின்னு அப்படியே அமைதியாகிடுவோம். அப்படின்னா அந்த அமைதியே என்ன ஆகும், டைம் குறைஞ்சிடும். அப்படியே 10 இப்போ 9 ஆகும், 9 8 ஆகும், 8 7 ஆகும், 7 6 ஆகும். அப்புறம் பேசவே மாட்டோம். கடைசியில் 9 சித்தார்த்தோட ஆளு. நல்லது கெட்டது எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நீ சொன்னதெல்லாம் பழிக்குமா ஐயா? ஒன்றும் பழிக்காது. பிரேக்கப்புங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ரோ. அதெல்லாம் அது வந்து ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணாதான் புரியும் பிரேக்கப்னா என்னன்ட்டு கரெக்டாக. அப்போ தான் நமக்கு செருப்படி விழுவோம். ஆனால் அந்த செருப்படி விழுந்தும் நம்ம இன்னொன்று நிற்கிறோம்ல. இருங்க நான் சொல்கிறத கேளுங்க. மாமா பையனும் ஒன்று இது வந்துச்சா, மாமா பையனா மாமா பையன் அப்படின்னு சொன்னீங்க. ஓகேனாச்சு. நான் அதை பெருசாக ஃபீலே பண்ணல. ஜூஸ் கல்ல ஜூஸ் கல்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். அப்போ தான் இது நடக்குது. ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு இன்னொரு ஜூஸ் வேறு பார்சல் வாங்கி சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டேன். அந்த மறுநாள் வந்து ஒரு மெசேஜ் வருது எனக்கு வேற ஒரு பையன்ட்டு. யாரு ப்ரோ நீ யார டேக் பண்ணிருக்க அவன் போஸ்ட்லலாம் அப்படின்னு அவ கேட்குறா. அந்த மாமா பையன் கேட்குறாப்புல. அவன் மாமா பையன் இல்லை, அவன் தான் மாமா ஒரு பையன். என்னடா பண்ணு சொல்லு ப்ரோ. இவன் இன்னொரு பையன். யாரு ப்ரோ நீ யார டேக் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரு ப்ரோ? அது நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. யாரு ப்ரோ அப்படின்னா, உனக்கு யாரு சொன்னா? நான் கிட்டத்தட்ட 12 வருஷமா லவ் பண்றேன். சூப்பரா சொல்லு. 12 வருஷமா லவ் பண்றேன் அப்படின்னு தூக்கி வாரி போட்டுருச்சு ப்ரோ. போட்டோலாம் ஏதாவது போட்டோ இருந்தா அனுப்பு அப்படின்னு என்கிட்ட கேட்கறான். நம்மகிட்ட தான் அப்படி ஒன்றும் இல்லையே. அவனை அனுப்புன்னு நம்ம கேட்க முடியாது. ஆனா அவனை எதுவும் அனுப்பல. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்றேன், அவன் யாருன்னே தெரியல, எனக்கு வந்து மெசேஜ் பண்றான், என்கிட்ட ஒரு பேசிட்டு இருக்கான். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, அதான் 2 பேரும் இந்த இன்ஸ்டால பேசினவன் அந்த மாமா பையனா இல்ல இந்த மாமா பையன் வேறயா இல்ல இவன் வேறயாங்கிறது தான் சந்தேகம். அதை கண்டுபிடிக்கணுமா? எப்படி சொல்லுங்க. கண்டுபிடிச்சிடலாம். வேணாங்கிறீங்க. கண்டுபிடிச்சு நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. இது பண்ண போறது நமக்கு வேணாம். ஏதாச்சும் பண்ணிருக்கணும் ப்ரோ. அந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் லவ் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஈஸியாயிடுச்சு. ஈஸியாயிடுச்சு. லவ்ங்கிறது வந்து ஒரு 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 புனிதமானது. ஆமாம். புனிதத்தில் கெட்ட தனியாக கலந்துட்டாங்க. ஏங்கிறீங்க? அது வேற மாதிரி சொல்லலாம்னு நினச்சேன். சரி விடுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வேற மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்க. அதான் மேட்ரு. சொல்லு ப்ரோ, உன் கதையை சொல்லு ப்ரோ. கைஸ் இப்போ என்னோட ஸ்டோரி எல்லாம் கேட்டீங்க. சித்தார்த்னு ஒருத்தர் இருக்காராம். ஆனால் ப்ரப்போஸ் பண்ணது நான் கிடையாது. எனக்கு அப்புறம் அந்த லவ் பற்றி என்னன்னே தெரியாது. சென்ட்டு நல்லா பேசுவோம். நிறைய தெரியும். இப்போ தெரியும். அது லவ்வுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நல்லா தெரியும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பழகிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி என்னோட பிடிச்சிருக்கு, நம்ம லவ் பண்ணுவோமான்னு கேட்டுச்சு. நான் வந்துட்டு லவ் பண்ணுவோமான்னு ப்ரப்போஸ் பண்ணல. நம்ம பிடிச்சிருக்கு லவ் பண்ணுவோமான்னு கேட்டுச்சு. எங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுங்களா? நம்ம லவ் கண்டென்ட் எடுக்க வந்து அப்போ நம்ம கதையாக சொல்லிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ணுறது? ஆட் பண்ணி லாஸ்ட்டாக சோகத்தோடு முடிப்போம். ஸோ அதான் பேசிக் ஃபோன்ஸ் தான். அப்போ பேசிக் ஃபோன்ஸில் பேசுவோம். நல்லா டெய்லியும் பேசுறது. எங்கள் பாட்டிலாம் கேட்பாங்க, என்னடா டியூஷன் போகாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதுவும் டியூஷன் போகிறவே பேசிகிட்டே போகுமா. ஆனால் நல்லா பேசிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். எப்படி பிரேக்கப் ஆச்சு? அப்புறம் வந்துட்டு 10th எக்ஸாம் வந்துச்சு. சொல்லு ப்ரோ. 10th எக்ஸாம் வந்துச்சு கொரோனா. ஆமாம், முதல் நாள் வந்து நியூஸில் விட்டாங்க இந்த மாதிரி எக்ஸாம் வந்துட்டு ஆல் பாஸ் போட்டாங்க அப்படின்னு. சரி ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஆள்கிட்ட பேசல. ஒரு 2 மாதம் 3 மாதம் பேசல. அப்போ நான் மார்க் ஷீட் வாங்க போதப்போ தான் ஆளை பார்த்தேன். ஒரு 4 மாதம் கழிச்சு வேற ஒரு பையனோட